இரக்கத்தின் இறைவா, நினிவே நகரத்து மக்கள் நோன்பிருந்து உம்மை கூவி அழைத்த குரலைக் கேட்டீர். அவர்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதைக் கண்டு மனமிரங்கி அவர்களைப் பாதுகாத்தீர். உமது இரக்கம் மிகுந்த மனதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எமது நாட்டில் டெல்லி எல்லையில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்தை நீர் அறிந்துள்ளீர். அன்பே உருவான இறைவா, எல்லா தடைகளையும் தகர்த்து கொண்டு பல்வேறு துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உரிமைகளுக்காக போராடும் அவர்களின் குரலை எம் தலைவர்கள் கேட்டு அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளனர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தன் நாட்டு மக்களின் வளர்ச்சி, நலன், ஏழைகளுக்கு முன்னுரிமை, சமூக நீதி, சமத்துவம் என்ற கருத்துக்களை தங்கள் உள்ளங்களில் பதித்து செயல்படும் எமது நாட்டு தலைவர்கள் ஏழை விவசாயிகள் அனைவரின் கடன்களை ரத்து செய்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி நம்பிக்கையும் அவர்கள் தங்கள் தொழிலை செய்ய ஊக்கப்படுத்த எம் தலைவர்களுக்கு தேவையான தாராள உள்ளத்தை வழங்கியருளும். விவசாய தொழில் இந்தியாவின் முதுகெலும்பு. உழவர்கள் இல்லையெனில் வயிறார உண்ண முடியாது. நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைய வைக்க பாடுபட்டு உழைக்கும் இவர்கள் நம் நாட்டில் முக்கியமானவர்கள் என்றெல்லாம் பெருமையுடன் பேசுவதோடு இம்மக்களின் வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யவும், இயற்கை பேரிடர்களினால் விவசாயம் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து அவர்களை தூக்கிவிடவும் எம் தலைவர்கள் முன்வந்து செயல்பட தேவையான வரங்களை அவர்களுக்கு அளித்தருளும். நீதியின் இறைவா, விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் கொடுத்து விவசாயிகள் மீதான வழக்குகளை ரத்து செய்து அவர்கள் விரும்பும் மின்சார சட்ட திருத்த மசோதாவையும் ரத்து செய்து மக்கள் மகிழ்வுடன் வாழவும் தங்கள் தொழிலை உற்சாகமுடன் தொடரவும் எம் தலைவர்கள் ஆவன செய்ய நீர் அருள் புரிய வேண்டும் என்று எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.